அனைவருக்கும் வணக்கம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் வங்கியான HDFC பேங்க் பங்கு ஏன் சரிந்தது, என்ன பிரச்சனை என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். தற்போது முதலீட்டாளர்கள் கவலைப்படும் முக்கிய பிரச்சனை என்னவென்றால் NIM நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைந்துள்ளது. வங்கியின் NIM 3.26% உள்ளது. அதிக போட்டி மற்றும் டெபாசிட்களுக்கு அதிக வட்டி செலுத்த வேண்டிய நிலை காரணமாக லாப விகிதம் குறைந்துள்ளது. இதனால் HDFC பேங்க் பங்கு விலை சமீபத்தில் கணிசமாக சரிந்தது. இரண்டாவதாக, CEO பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மறு நியமன செயல்முறை தாமதமாகியுள்ளது. இந்த தாமதம் முதலீட்டாளர்களிடம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் நல்ல அம்சங்களும் உள்ளன. முதல் காலாண்டு லாபம் சுமார் 5% உயர்ந்துள்ளது. கடன் வளர்ச்சியும் டெபாசிட் வளர்ச்சியும் வலுவாக உள்ளது. NPA அளவும் கட்டுக்குள் உள்ளது. எனவே HDFC பேங்கிற்கு பெரிய நிதி நெருக்கடி இல்லை. ஆனால் NIM குறைவு மற்றும் CEO மறு நியமன தாமதம் காரணமாக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக உள்ளனர். இதுவே சமீபத்திய பங்கு விலை அழுத்தத்திற்கான முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த பதிவு கல்வி நோக்கங்களுக்கு மட்டுமே, முதலீட்டு ஆலோசனை அல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.